subscribe to Home Movie Makers, click the bell icon to get the instant notifications for the latest episodes. மாப்பிள்ளை இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு இருக்க சொல்லிருக்கலாம்ல. உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு வரதுக்கு வசதியா இருந்திருக்கும்ல. இல்லப்பா, என்னால சிவா அடிக்கடி ஆபீஸ்க்கு போக முடியாம இருக்கு. ஆபீஸ் வேலையில நிறைய பெண்டிங் இருக்கு. ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகல. அதனாலதான் நானே சிவாவை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, பரவாயில்ல. மாப்பிள்ளையோட மனசு தெரிஞ்சு நடந்துக்கிட்ட. நீ நல்ல பொண்ணுதான். அண்ணே, நம்ம அபி எப்பவும் மாப்பிள்ளை மனசு கோணாம தான் நடந்துக்குவா. நம்ம மாப்பிள்ளை தான் எப்ப பார்த்தாலும் கௌரி கௌரினே சொல்லிட்டு இருக்காரு. சரி விடு, அதையும் புரிஞ்சுக்கிற காலம்னு ஒண்ணு வரும்ல. மாப்பிள்ளை அப்ப தன்னால புரிஞ்சுக்க போறாரு. நீ வாமா. ஏய் சிவா, வாட் இஸ் சர்ப்ரைஸ்? உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்து நிக்கிறீங்க. ஆமா, நீங்க எங்க இங்க? என் ஃப்ரெண்டு கணேஷ்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு செக்அப்காக தான் வந்திருக்கேன். என்ன மாப்பிள்ளை இது? இது இது பிரசவ ஆஸ்பத்திரி. உங்க ஃப்ரெண்டுக்கு இங்க எப்படி செக்அப் பண்ணுவாங்க? அது வந்து ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு அவங்களெல்லாம் அவன் கூட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஆஃபீஸ் வேலை இருக்கிறதுனால அவன் வெளியே போயிட்டான். அதான் நான் வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணுறதுக்காக கூட்டு வந்திருக்கேன். ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அபி தனியாக செக்அப்க்கு வந்திருக்கா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அது ஃப்ரெண்டுனா ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணி தானமா ஆகணும். எமர்ஜென்சி அதான். ஆமா, யார் சிவா உன் ஃப்ரெண்டு கணேஷ்? எனக்கு தெரியாம அவர் ஒய்ஃபா? யாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஏய், என்ன அபி, அவங்க இப்போ செக்கப்ல இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஓன் டாக்டரை போய் பார்ப்போம். டாக்டர் பேர் என்ன? என்ன சிவா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? டாக்டர் கலைச்செல்வி. ஓ, கலைச்செல்வி கலைச்செல்வி. அவங்க இந்த ரூம்ல தான் இருப்பாங்க. வா போ, வா வா. இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அபிராமி. இவங்க தான் இப்போ கன்சீவாக இருக்காங்க. இவங்கள தான் செக்அப் பண்ணணும். அப்போ அவங்க? அது அவங்க என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். ஓ, அபிராமி, நீங்கள் ஸ்கேன் எடுத்துட்டீங்களா? இன்னும் இல்லை சிஸ்டர். முதல்ல போய் ஸ்கேன் எடுங்க. அப்போ தான் டாக்டர் வந்து பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். சிஸ்டர், டாக்டர் இப்போ வந்துருவாங்களா? நீங்கள் முதல்ல ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கம்மா, அதுக்குள்ளே அவங்க வந்துருவாங்க. ஆஹா, கௌரியோட ஸ்கேன் ரிப்போர்ட் வேறு வாங்கணுமே. இங்கே வேற அபி இருக்கா, என்ன சொல்லி சமாளிக்கிறது? சிவா, அபி மறந்தே போயிட்டேன். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மருந்து வாங்கணும், மறந்துட்டேன். அதை நான் இப்போ போய் வாங்கி கொடுத்துட்றேன். அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் எடுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். லோகு, ஃப்ரெண்டோட ஒய்ஃபையே இப்படி ஓடி ஓடி கவனிச்சுக்கிறாருன்னா அபியை எப்படி கவனிச்சுக்குவாரு? நல்ல மாப்பிள்ள. ஆமா, மாப்பிள்ளை எப்பவுமே அப்படித்தான். அபியை தவிர ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாரு. நீ எல்லாத்தையும் சந்தேகத்தோடயே பார்க்காத. போ போ. ஸ்கேன் எடுக்கணும், வாங்க. அபி, நானும் வரட்டுமா? வேண்டாத்த, நீங்க இங்கே இருங்க, ஃபோன் வச்சுக்கோங்க. நம்ம கௌரியை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்த நேரம் பார்த்து அபியும் கரெக்டாக வந்துட்டாளே. அபியும் கௌரியும் பார்த்துக்கவே கூடாது. சிவா, என் அபியை மட்டும் கௌரி இருக்கிற பக்கம் வரவே விடக்கூடாது. அப்படியே பார்த்துக்கிட்டா பிரச்சனை ஈஸியாக சமாளிச்சிடலாம். சமாளிப்பா.
என்னம்மா ஸ்கேன் எடுத்தாச்சா? சரி வா, எடுத்தாச்சுப்பா. டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். ஏன் அபி நீ எங்க போற? அத்தை வந்துடுறேன் அத்தை, வெயிட் பண்ணுங்க. அது யாரு? ஃப்ரெண்டு கணேஷோட ஒய்ஃப். நமக்கே தெரியாம. போய் யாருன்னு பாப்போம். நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, யாருன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவங்களா? டாக்டர் இப்பதான் இசிஜி எடுக்கணும்னு அவங்கள மேல லேபுக்கு கூட்டு போயிருக்காங்க. நீ வா அபி. அபி, உனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கியாச்சா? இல்ல, இன்னும் 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வெயிட் பண்ணு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே சிவா. ஐயோ, கௌரி இங்கே தானே உட்கார சொல்லியிருந்தோம், எங்க போனா? ஐயோ, அபி கௌரியை பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எங்க போயிருப்பா? என்னம்மா இது, மாப்பிள்ளையும் காணோம் டாக்டரையும் காணோம்? சிவா ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காருப்பா. என்னம்மா டாக்டர் இன்னும் வரவே இல்லை, இவ்வளோ நேரமாச்சு, வந்துருவாங்களா? அப்பா, இந்த டாக்டர் ரொம்ப பிஸிப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கௌரி, என்ன கௌரி, சொல்லிட்டு வர மாட்டியா? மாமா, வாஷ்ரூம் தானே வந்தேன் மாமா, இதுக்கே இவ்ளோ பதட்டப்படுறீங்க? உன்னை காணணும் ரொம்ப பதறி போயிட்டேன் கௌரி. இல்ல மாமா. சரி வா வா. சார், இவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க, எடுத்து வந்து தரேன். கௌரி, நீ எதுக்கு வெயிட் பண்ற? நீ ரூம்ல போயிரு, நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வரேன். சரிங்க மாமா. சார், இது உங்க ஒய்ஃபோட ரிப்போர்ட். ஓகே சிஸ்டர். இது உங்க ஃப்ரெண்டோட ரிப்போர்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ப்பா. ஆமா, நமக்கு தேவையான அபி, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இது என் ஃப்ரெண்டு ஒய்ஃபோடது, நான் போய் கொடுத்துட்டு ஓகே வந்துடுறேன். சிவா. அப்பா பாருங்க, பாத்தியா? பாத்தீங்களா சார்?
ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கியாச்சா? எடுத்தாச்சு டாக்டர். வாங்க உட்காருங்க. ஹலோ, சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறீங்களா? டாக்டர் ஒரு நிமிஷம். இந்தாங்க அபிராமி ரிப்போர்ட். சாரி, ரிப்போர்ட் மாறிடுச்சு. என்ன சிவானி, அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இப்போ வந்து அது ஏன் ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்றீங்க? ஷோபி, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னோட ரிப்போர்ட்ல இருக்கிற குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கு. டாக்டர் செக் பண்ணி சொல்லுங்களேன். சரி, நான் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். சார், இதுக்கு தான் ஒன்றை வச்சு வாழணுங்கிறது. ரிப்போர்ட்டை கொடுங்க, நானே கௌரி கிட்ட கொடுத்துட்றேன். என்ன பி, எல்லாம் ஓகேவா? குழந்தைக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லை. அபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நீங்க சும்மாவே உட்கார வைக்காதீங்க. டெய்லி வாக்கிங் கூட்டு போங்க. வீட்டு வேலையெல்லாம் செய்ய விடுங்க. அப்பதான் சுகப்பிரசவம் ஆகும். இல்லைன்னா சிசேரியன்ல தான் கொண்டு போய் விடும். கண்டிப்பா டாக்டர், நான் நல்லா பார்த்துப்பேன். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வாங்க. தேங்க் யூ டாக்டர். கொடுங்கம்மா. வரமா. வா அபி, பாருங்க. போலாம். சரி அபி, நீங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிருங்க. நான் ஸ்ட்ரைட்டா ஆஃபீஸ் போயிடுறேன். என்ன சிவானி, எங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போலாமே? என்ன மாப்பிள்ள நீங்க யோசிக்கிறீங்க? அபி ஆசைப்பட்டு கேக்குதுல்ல, வாங்க. அது இல்ல மாமா, இது ஆபீஸ்ல இன்னைக்கு முக்கியமான. வாங்க சிவா. காசு செலவு பண்ணி போட்ட மேக்கப் வீணா போன. இத்தனை நாளா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என் மாமா மகளே மகிமா. மாமா, இது வரைக்கும் புருஷனுக்காக விரதம் இருந்து அங்க பிரதட்சணம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். ஆனா பொண்டாட்டிக்காக விரதம் இருந்து அங்க பிரதட்சணம் பண்றவங்கள பார்த்தது மட்டும் இல்ல மாமா, கேள்விப்பட்டது கூட இல்ல. மனசார ஒன்னு சொல்றேன் மாமா, யூ ஆர் ரியலி கிரேட். தாய்க்கு அப்புறம்
நம்மள அன்போடு அரவணைச்சுக்கிற இன்னொரு உயிர் இந்த உலகத்துல யாரு இருக்கா மகிமா? அது மனைவிதான். ஒவ்வொரு ஆணுக்கும் அம்மா ஒரு கோவில்னா மனைவி இன்னொரு கோவில். என் மனைவிக்கு ஒண்ணுன்னா என்னால் தாங்கிக்க முடியாதா? அயோக்கிய ராஸ்கல், கட்ட பொண்டாட்டிய இப்படி ஒரு பைத்தியம் மாதிரி கட்டி போட்டுட்டு அங்க காதல் வசனம் பேசிக்கிட்டு இருக்கியா? மகிமா, அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. அவன் ஒரு அயோக்கிய கொலைகார பாவி. என்னையே கொலை பண்ணி புதைச்சவன். உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு மலர்? உன்னை கொலை பண்ணி ஜெய்சிமன் புதைச்சாரா? என்ன சொல்ற மலர்? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? என்கிட்ட சொல்லு, நான் அவரை என்னன்னு கேக்குறேன். உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் காணாம போயிட்ட மகிமா. எல்லாரும் நான் காணாம போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நடந்ததே வேற. இந்த ஜெய்சிமன் நாலு ரவுடிங்களை வச்சு கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சு என்ன கொலை பண்ணிட்டான். என்ன கொலை பண்ணி என்ன குழி தோண்டி புதைச்சிட்டான். செஞ்சானா இல்லையான்னு கேளு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவன் இப்போ எனக்காக அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான். மாமா, what the hell is this? நீங்க மலரை கொன்னீங்களா? குழி தோண்டி புதைச்சிங்களா? சொல்லுங்க, குழி தோண்டி புதைச்சிங்களா? அவதான் ஏதோ புத்தி சுவாதனம் இல்லாம பேசிட்டு இருக்கானா? நீயும் அதை நம்பிட்டு என்கிட்ட வந்து கேக்குறிய மகிமா? அப்படி நான் அவளை கொலை பண்ணிருந்தா அவ எப்படி உயிரோட வர முடியும்? நான் அவளை புதைச்சிருந்தா அவ எப்படி இங்க வந்திருக்க முடியும்? கேள்வி குழந்தைத்தனமா இல்ல? ஆமா இல்ல? நான் இதை யோசிக்கவே இல்லையே மாமா. இருங்க மாமா, நான் அவளுக்கு புரிய வச்சுட்டு வரேன். மலர், நீ ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை ஜெய்சிமன் கொலை பண்ணிருந்தா நீ எப்படி உயிரோட இருந்திருப்ப? உன்னை மண்ணுக்குள்ள புதைச்சா நீ எப்படி வெளியில வந்திருக்க முடியும்? உனக்கே இதெல்லாம் சைல்டிஷா தெரியலையா? அவன் என்ன கொண்டு புதைச்சான். நான் கும்பிட்ட அம்மன் தான் குழந்தை ரூபத்துல வந்து காப்பாத்தினாங்க. அதுலதான் நான் உயிர் பழிச்சு வந்தேன். என்ன மாமா இது? மலர் அம்மன் குழந்தை ரூபத்துல வந்து காப்பாத்தினதா சொல்றா? அம்மன் நிஜ வாழ்க்கையில வந்து காப்பாத்துறதெல்லாம் நீ நம்புறியா மகிமா? அவ வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி, துர்கா, பாளையத்தம்மன் மாதிரி சாமி படமா உட்காந்து பாப்பா. சரி, அவ ஏதோ பக்தியா இருக்கா, சாமி படமா பாக்குறான்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அது அவளோட மனசை இந்த அளவுக்கு பாதிக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலாம். கொஞ்ச நாள் அவ காணாம போயிட்டு
இவளே திரும்ப வந்தா. திரும்ப வந்தப்ப உங்க அப்பா எங்க அம்மா எல்லாரும் அவகிட்ட என்னம்மா ஆச்சு, நீ எங்க போனன்னு கேட்டாங்க. அப்ப என்ன தெரியுமா சொன்னா, என்ன 4 ரவுடிங்க கடத்திட்டு போனாங்க, ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்தாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒளிஞ்சு வந்தேன், அதுக்கு இத்தனை நாள் ஆச்சுன்னு சொன்னா.